ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த பொசிஷனில் நான் வந்து ஒயிட் ப்ளே பண்ணுறேன். ஸோ, இதில் வந்து 2 பேருக்குமே ஒரே பீசஸ் தான் இருக்குது. 2 போன் அண்ட் குயின் தான் இருக்குது. இங்கே வந்து யார் அட்டாக் பண்ணி விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னிங் சான்சஸ் கூட. ஸோ, இதில் வந்து நான் எப்பவும் போல் செக் பண்ணலாம். பட் நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணுற முறையாக என்னோடய குயினை F7ல் வச்சு செக் பண்ண போகிறேன். F6ல் வச்சு செக் பண்ணல. F6ல் வச்சு செக் பண்ணினா கிங் வந்து D5க்கு வந்து அது வந்து தப்பியோட சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நான் அட்டாக் பண்ணணும்னு சொன்னால் என்னோடய குயினை F7ல் வச்சு செக் பண்ணினா கண்டிப்பாக அவங்களோட கிங் வந்து என்னோடய E5 போனை வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் அதில் வைக்கிறேன். ஓகே, கிங் கேப்சர் E5. அடுத்த மூவ் வந்து நான் என்னோடய குயினை F6ல் வச்சு செக் பண்ணுறேன். ஸோ கிங்குக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தான் D5ல் தான் வைக்க முடியும். ஸோ அடுத்த மூவ் என்னோடது C4. C4 வைக்கும்போது C4 வச்சு செக் பண்ணும்போது என்னோடய குயினோட ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஸோ ஒப்பனண்டோட குயின் வந்து எனக்கு கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் C4 வைக்கிறேன். கிங் வந்து C4 கேப்சர் பண்ணுது. ஸோ நான் வந்து பிளாக்கோட குயின் B2 வந்து நான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படின்னா ஒன்றை பழி கொடுத்து நாங்கள் இன்னொன்று அடைகிறது. சரியா? பெயிட் அண்ட் ஸ்விட்ச். ஓகே, தேங்க்யூ.